நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இரட்டை அர்த்தம் உள்ள வசனம், அந்த வார்த்தை உள்ள பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய வந்தது. வானொலியே வந்து முடிவெடுத்து இளையராஜா பாடல்கள் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்ய மாட்டோம். அதுக்கு காரணம் கேட்டால் வார்த்தையில் நயம் வந்து ஆபாசமாக இருக்கு, பாடல் வரிகளில் வந்து நயம் இல்லாமல் ஆபாசம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி தடை விதிச்சாங்க. இந்த ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, அடுத்தடுத்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ருக்குமணி வண்டின்னு சொல்லிடுவீங்க, வாங்கடா வந்து வண்டியை தள்ளுங்கடான்னு சொல்லி வரிகள் வரும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை அர்த்தம் உள்ள பாடல்கள் தான். இவனுக்கு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால், நீங்கள் ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு வானுங்க. முழுக்க வந்து ஆபாச வரிகள், இரட்டை அர்த்த வரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு தான் வந்து கலைஞர் வந்து இசைஞானி வந்து பட்டம்லாம் கொடுத்தார். இசைஞானி, இசை கடவுள் எல்லாம். அவரும் இரட்டை அர்த்தம் இல்லை, ஆபாச வந்து பாடல்கள் வந்து பல பாடல்கள். நான் சொல்றது ரொம்ப கம்மி. இது இந்த ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு சொல்ற பாடலும் வந்து அப்பெல்லாம் ஹிட்டான பாடல் சார், பட்டி தொட்டியெல்லாம் பாடின பாடல் இது. ஆனா ஏன் ஹிட் ஆச்சுன்னு கேட்டா, இந்த இரட்டை அர்த்த வசனங்களை வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சென்னை வானொலி நிலையமே இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடை செஞ்சிருந்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோவே வந்து தடை செய்யுதுன்னா ஒரு பாடலை, அப்போ எந்த அளவுக்கு ஆபாச கருத்துக்கள் அதில் இருக்குன்றதை பாருங்க. ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஒளிபரப்பை வந்து தடை செய்யுது. அந்த இளையராஜா என்ன செய்யறாருன்னா, என்னுடைய பாடல்கள்லாம் காப்பி ரைட் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து சண்டை போட்டு முட்டுறாரு மோதுறாரு. எப்படி கதை மாறிடுச்சு பார்த்தீங்களா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அதாவது இளையராஜா அவர்கள் வளர்ந்து வரும் காலகட்டம் 1900 சினிமாலியா இல்ல வந்து இசையமைப்பாளரா? இசையமைப்பாளரா வளர்ந்து வரும். அவர் வந்து ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறுவன் கிராமத்துல வளர்ந்து வந்தார், அதை சொல்றீங்களான்னு நினைச்சேன். இல்ல, சிறுவன் இல்ல, இங்க இசையமைப்பாளரா. அந்த நேரத்துல பெரிய லெவலுக்கு அவருக்கு விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்தது சென்னை வானொலி மையம். அந்த வானொலி மையம் தொலைக்காட்சி இல்லாத காலகட்டம். ஆமாமா, 70களில் அந்த அளவுக்கு தொலைக்காட்சி இல்ல. ஆமா, 70களில் நீங்க 75 அதான் அந்த காலகட்டத்தில். 84 85 தான் சார் டிவின்றது. அதுக்கு முன்னாடினா அதான். இப்ப நான் சொல்ற இன்சிடென்ட் வந்து 79. எஸ், ஓகே. அந்த டைம்ல வந்து இளையராஜா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இளையராஜாவினுடைய பாடல்களை நாங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை மையம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்ததாகவும், அப்போது ஒரு சில காரணங்கள் வந்து இளையராஜா அவர்கள் மேலே கடுமையான ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. அது என்ன விஷயம், அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சுங்கிறத சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு விஷயம், பாரபட்சமாக பேசணும் சரிங்களா? யாருக்கும் சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது. சினிமா பாடல்கள் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்தில் அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த PU சின்னப்பா, தியாகராஜ பாகவதர் இவங்க காலத்தில் மட்டும்தான் வந்து பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனைத்து பாடலும் 100% வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் வந்து ஒரு 10 பாடல் வருது, இல்லை 20 பாடல் வருது, ஒரு 50 பாடல் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த 50 பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரட்டை அர்த்தமோ ஆபாசமோ வந்து நீங்கள் வந்து கற்பனை கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது. கற்பனையில் கூட நீங்கள் இதுதான் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். 100% ஒரு பாடலில் 100% இருக்குது. அதே மாதிரி மொத்த படத்துலேயும் ஒரு வந்து பாடல்களும் 100% இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச கருத்து கிடையாது. இது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜ பாகவதர் PU சின்னப்பா காலத்தில் நீங்கள் எடுத்து கூட பார்த்துக்கலாம். எங்கேயாவது இலக்கணம் தெரிஞ்சுதான், இன்னும் சொல்லப்போனால் வந்து தமிழ் இலக்கணம் தெரிஞ்சால் சில வரிகள் கூட புரியும் நமக்கு. அப்படியான காலகட்டம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து MGR சிவாஜி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை அர்த்தம்ன்றது வந்து கண்ணதாசன் வந்து வாலி இவங்க வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு 30-70 சொல்லலாம். அதாவது நீங்கள் நினச்சா இதை தவறான அர்த்தத்தில் புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியான அர்த்தத்தில் புரிஞ்சிங்கனாலும் புரிஞ்சிக்கலாம். அப்படி இருந்துச்சு இளையராஜா காலத்தில். இளையராஜா காலத்தில் வந்து 50-50 ஆயிடுச்சு. ஏன் இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள், சில நேரத்தில் 30-70 கூட ஆயிடுச்சு. 70-30. ஆமாம், 70-30 வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச கருத்துக்கள் இருக்கும், 30 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்.
அதுக்கு பல பாடல்கள் நம்ம சொல்ல முடியும். தரமான பாடல்கள் இருந்தது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பின் வலியை போர்க்கக்கூடிய பாடல்கள் இருக்கிறது உண்மை. அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனாலும் ஒரு 50-50 எடுத்துக்கலாம், அல்லது வந்து 30-70 எடுத்துக்கலாம். வந்து ஆபாச இரட்டை அர்த்த பாடல்கள் நிறைய வந்திருக்கு. இளையராஜா பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பாடல் இருக்குன்னா எல்லா பாடல்களும் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு 1000 பாடல் 5000 பாடல் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நல்ல பாடல்கள். ஆனால் இரட்டை அர்த்தம் உள்ள வசனம் அந்த வார்த்தை உள்ள பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய வந்தது. நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட்லாம் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சிடென்ட்னா வந்து வானொலியே வந்து முடிவெடுத்து இளையராஜா பாடல்கள் நாங்கள் வந்து ஒளிபரப்பு செய்ய மாட்டோம். அதுக்கு காரணம் கேட்டால் வார்த்தையில் நயம் வந்து ஆபாசமாக இருக்குது, பாடல் வரிகளில் வந்து நயம் இல்லாமல் ஆபாசம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி தடை விதிச்சாங்க. அதை வந்து இவங்க எதிர்த்து வந்து குரல் கொடுத்தாங்க. 79 நடந்தது சம்பவம். அப்போது வந்து பெரிய ஜாம்பவன்லாம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் சிவாஜிலாம் பெரிய ஜாம்பவன்லாம் இருந்தாங்க. 79 நடந்த விஷயம். அப்போது வந்து ஆட்சி அதிகாரமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ வந்து இந்த சைடில் திமுக அதிமுக ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜாவுக்கு சாதகமாக முடிஞ்சது. ஆனால் வந்து ஒரு தர்ணா போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் அறிவித்தாங்க. அப்போ ஏன் வானொலியில் அந்த பிரச்சனை கேட்டால் வானொலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்ததுனால இன்றைக்கி இருக்கிற அந்த டிவி அதெல்லாம் கிடையாது, எஃப்எம் அதெல்லாம் கிடையாது. முழுக்க வந்து வானொலி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கட்டுப்பாடு இருக்கிறனால அவங்க வந்து அது வந்து தடை வச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அறிவித்த பிறகு வந்து அவங்க பின்வாங்கி அதுக்கப்புறம் வந்து அது இன்னைக்கு தேதிக்கு வந்து சர்வசாதாரணமான விஷயமாயிடுச்சு. ஆனால் இரட்டை அர்த்தம் உள்ள பாடல்கள்லாம் ஒன்று உண்டு. அதுவும் குறிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா மென்ஷன் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து சுதாகர் நினைக்கிறேன் அந்த ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு சொல்லி. ஆமாம், அது வந்து சுதாகர் நடித்த ஒரு படம் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். அது உங்களுக்கு வந்து சகலகலா வல்லவன் கூட சொல்ல முடியும். இந்த ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு சொல்லி ஒரு பாட்டல். அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் அடுத்தடுத்த வரிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருக்மணி வண்டின்னு சொல்லிவிடுவீங்க, வாங்கடா வந்து வண்டியை தள்ளுங்கடான்னு சொல்லி வரிகள் வரும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். ஆதாரம்லாம் பேசலை நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகலகலா வளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வண்டி ஏரடி முட்டி போட்டு ஏரடி போல சில வர்றோம். அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம தான் ஏதோ இவனுக்கு பண்ண அட்டுழியம் தெரியாது. இது நாம தான் வந்து ஏதோ இதை எடுத்து வச்சு பேசுகிற மாதிரி ஆயிரும். ஆனால் வந்து சகலகலா வல்லவன்லேயும் அந்த பாடல் வரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை அர்த்த வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சொல்கிற மாதிரி இருக்கும் தமிழ். இதுலேயும் அப்படி தான் அந்த ஓரம்போ அந்த மாதிரி பல பாடல்கள் 1-2லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை அர்த்தம் உள்ள பாடல்கள் தான். இவனுக்கு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால் நீங்கள் ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு வானுங்க. இவனுக்கு அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் பாடலை எழுதியிருப்பானுங்க. ஆனால் இதை வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகள் வந்து முக்கியமாக எடுத்து அதை வந்து தடை செஞ்சாங்கன்றது உண்மைதான். அந்த போராட்டத்திற்கு சிவாஜி அவர்கள் தலைமை, இவங்க வந்து இதை வந்து கண்டித்து அறிக்கை விட்டு நாங்கள் போராட்டம் செய்வோன்றாங்க. அப்போ இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவும் கங்கை அமரனும் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறாரு. சிவாஜி சப்போர்ட் பண்ணுறாருன்னா நான் அன்றைக்கி இருக்க வந்து எம்ஜிஆரும் சப்போர்ட் தான் பண்ணுவார் இல்லையா. ஏன்னா இவங்க காலத்தில் ஆரம்பிச்சிச்சு. யார் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே வந்து இரட்டை அர்த்த வசனம் வந்துடுச்சு. கங்கை அமரன் வாலிலாம் வந்து இரட்டை அர்த்த வசனம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் அதை சரியாக இப்படி வேணாலும் புரிஞ்சுங்க அப்படி வேணாலும் புரிஞ்சுங்கன்னு ஆயிடுச்சு. ஆனால் இவங்க வந்து என்ன கேட்டால் அதை கொஞ்சம் ஓவராக தூக்கலாக போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நல்ல வண்டி ஏரடி புள்ள முட்டி போட்டு ஏரடி போட்டு ஏதோ அந்த பாடல் வரும்ல, நமக்கு அதெல்லாம் வந்து யோசிக்குது. ஆனால் இரட்டை அர்த்தம் உண்மை. நல்லதை மட்டும் நான் நிறைய யோசிப்போம் எப்பவுமே தமிழ். நல்லதை யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம உடனே டக்குன்னு கேட்டோம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது இரட்டை அர்த்த வசனம் உள்ளது. இளையராஜாவுக்கு சப்போர்ட்டாக சிவாஜி வரணும். சிவாஜி வந்தால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இவர் பீக்கில் மார்க்கெட்டில் இருக்கிறாரு. அப்போ தானே இன்னும் வந்து பல பாடல் உங்களுக்கு தெரியுமே. சாதனைன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா இயக்குனராகவும் சினிமா இயக்குனராகவும் இளையராஜா வந்து இசையமைப்பாளருமே வர மாதிரி ஒரு படம் வந்திருக்கு சாதனை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா வந்து இசையமைப்பாளர். அந்த படத்தில் வந்து இயக்குனராக நடிப்பார். சினிமா இயக்குனராக யார் நடிப்பார்னு கேட்டிங்கன்னா சிவாஜி நடிப்பார். அதனால் அந்த டைமில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா படம் வியாபாரம் முழுக்க
ஒரு காலகட்டத்தில் இது நடந்து உண்மை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். முழுக்க முழுக்க ஆபாச வரிகள், இரட்டை அர்த்த வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு தான் கலைஞர் இசைஞானி பட்டம்லாம் கொடுத்தாரு. சரிங்களா? அதே நீங்கள் நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இது சொல்லிடணும்ல இந்த இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல்கள் மோசம்னு சொல்லலை. ஆனால் ஒரு 20% 30% பார்த்தீங்கன்னா தரமான பாடல்கள் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. காணொலியாக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட பாடல்களே தான் மீண்டும் மீண்டும் வருது. அந்த தரமான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த இரட்டை அர்த்த வசனம் உள்ள பாடல்கள் காணாமல் போயிடுச்சு. ஆனால் எண்ணிக்கையில் வந்துடும். இளையராஜா எத்தனை பாடல்கள் கேட்டால் அவர் 30,000 பாடல்கள் 40,000 பாடல்கள் அது வந்துடும். அதில் பாடினவங்களும் பார்த்தீங்கன்னா யாரும் சாதாரண ஆள் நினைக்காது. இதே எஸ்பிவியும் பாடி இருக்கிறாரு. இல்லை நீங்கள் ஒன்றுமே வேணாம் சார், நீங்கள் அதே சகல கலாவலன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜானகி அம்மா தான் ஒரு குரல் கொடுப்பாங்க. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் கொடுப்பாங்க. அது நான் கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அந்த படத்தில். நீங்கள் கொடுத்தா அது கொஞ்சம் வித்தியாசம். நான் கொடுத்தா அது நல்லா இருக்காது, அப்புறம் நீங்கள் திட்டுவீங்க. இப்படி 79 சில விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது. இல்லை, இதை நம்ம சொல்கிறது நல்லது தான். இளையராஜான்றது ராகதேவன், இசைஞானி, இசை கடவுள் எல்லாம். அவரோட ரெட்டாயிரத்தில் இல்லை, ஆபாச பாடல்கள் பல பாடல்கள். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இது இந்த ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு சொல்கிற பாடலும் அப்போலாம் ஹிட்டான பாடல் சார். பட்டி தொட்டியெல்லாம் பாடின பாடல் இது. ஆனால் ஏன் ஹிட் ஆச்சுன்னு கேட்டால் மக்கள் ரசனைங்கிற அந்த இரட்டை அர்த்த வசனங்களை மக்கள் ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மக்களை மாற்றிட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? அதனால் அது இதில் முக்கியமான வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த், அப்புறம் கமல்ஹாசன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெரிய ஜாம்பவன். இந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கி முன்னணியில் இருந்த ஸ்ரீபிரியா, யாரெல்லாம் முக்கியமான நடிகர்கள், கமல், சிவாஜி, குடும்ப படங்கள் எல்லாம் நடிக்கக்கூடிய. ஆமாம், எல்லாமே குடும்ப படங்கள்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் குடும்பம் அப்படி குத்து வழக்குங்களா நீங்கள் வேற ஒன்று அப்படி இப்படி நடிக்கிறவங்க தான் எல்லாமே. ஆனால் சிவாஜி முக்கிய நடிகர்கள், ரஜினி, கமல் தலைமையில் சிவாஜி தலைமையில். உண்மைதான், சிவாஜி தலைமையில் தான் இருக்குது. அதான் எவிடன்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அது பெரிய ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்திருக்கு சார். அது அடுத்த பக்கமும் போகும். ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயத்த ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறேன். அதாவது சென்னை வானொலி நிலையமே இதை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடை செஞ்சிருந்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோவே தடை செய்யுதுன்னா ஒரு பாடலை, அப்போ எந்த அளவுக்கு ஆபாச கருத்துக்கள் அதில் இருக்குன்றதை பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க தர்ணா பண்ணுறான், போராட்டம் பண்ணுறான், அதை பண்ணுறேன். சென்சார் போர்டு விட்டுருச்சுல்ல, இது சென்சார் போர்டு விட்டுருச்சுல்ல. அப்புறம் நீங்கள் என்ன தனியாக உங்களுக்கு என்ன பவர் இருக்கு? நீங்கள் நினச்சிங்கன்னா ஒளிபரப்ப மாட்டீங்களா நீங்கள் எங்கள் பாட்டை? அப்படி கேள்வி அப்படி போகுது. என்னன்னு கேட்டால் சென்சார் போர்டு வெளியே வந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த சென்சார் போர்டு அன்றைக்கி தடை செஞ்சுருக்கணும். ஆனால் அன்றைக்கி அதை செய்ய மாட்டோம். அது ஏன் செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. சென்சார் போர்டே அந்த படம் அப்போ அவங்க நினச்சிருப்பாங்க கேட்டால் அந்த சென்சார் போர்டோட பார்வை எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒன்லி வீடியோ மட்டும் பாருங்கள், அப்படி ஆகிட்டு இருக்கும். ஒன்லி வீடியோ மட்டும் பாருங்கள், பாடல் இருக்க வரியெல்லாம் விடுங்க சார். அது ரெட்டாயிரத்துக்குன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி பார்த்தா சீனை மட்டும் பாருங்கள். அந்த சீனில் ஆபாசமாக இருக்கா, அதை வேணால் கட் பண்ணுங்க. அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் இளையராஜா பாடல்கள் சரி, அது சிவாஜி நடித்த படமாக இருக்கட்டும், அது கமல்ஹாசன், ஏன்னா எம்ஜிஆர் அரசியலுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் கமல் நடித்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பாடல் சொல்ல முடியும். இரட்டை அர்த்தம்ன்றதான் நேரடியாக. அதாவது 70-30 நல்ல கருத்துக்கள் இருக்கும், 70 ஆபாச கருத்துக்கள், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் வயசாகிடுச்சு. இப்போ நம்ம அது பேசி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மை தான். எல்லாம் இவனுக்கு எல்லாம் சுடுகாட்டுக்கு போகிற வயசாகிடுச்சு. எல்லாருமே எப்படி இருக்காங்க பார்த்தீங்கல்ல, எல்லாம் வயசு. நான் சுடுகாட்டு போகிற வயசுனா எல்லாம் 70-80 கிட்ட வந்தாச்சு எல்லாம். அவ இப்போ போய் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இயக்குனர்னு கை காட்டுவானுங்க. யார்? எவரை பாரதி ராஜா இப்போ என்ன கண்டிஷன் இருக்கிறது தெரியும். அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா, சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆபாச கருத்துலாம் சொன்னேன், இது ஒரு மேட்ரா தம்பி, நீங்கள் போங்க தம்பி, நானே அப்படிதாரு. இல்லை அப்படி தானே இருக்கு. எல்லாம் இவங்களாம் 80 வயசு ஆயிடுச்சு சார். இப்போ நீங்கள் போய் 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ரை இப்படிலாம் சென்னை வானொலி நிலையமே உங்களுக்கு உங்கள் பாடல்களை தடை செஞ்சதுன்னு சொல்லி இதை இப்போ இளையராஜா என்ன இருப்பார், இவன் யாரா, இவன் இதையெல்லாம் நோண்டி எடுக்கிறான், வயல்வானே மேலு போல இருக்க, இவன் இதையெல்லாம் நோண்டி எடுக்கிறான், 79 இருக்கிற பேப்பரை எப்படி கொண்டு வந்தான், இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்பாரா இல்லையா?
இளையராஜா தானே கேட்பாரு. இதே 79 நடந்த விஷயம் வந்து இவன் எப்படி எடுத்து வந்து போடுறான், அது ஆதாரத்தோட போடுறான்னு சொல்லுவாங்க. இருக்கிற விஷயத்த பேசுகிறோம். இன்னைக்கு ராகதேவன் இசைஞானி, இசை கடவுள் எல்லாம் இருந்தால் கூட அவருடைய பாடலை நாங்கள் வந்து இன்னைக்கு இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இப்போ கேட்கும்போது பல பேருக்கு யோசனை வந்திருக்கும், உங்களுக்கும் அந்த யோசனை வந்திருக்கும், அது எதனால் நீங்கள் கேட்கலன்னு தெரில. அப்படிப்பட்ட இளையராஜா இன்னைக்கு காப்பிரைட் கேட்டு சண்டை போட்டுக்கிறார். எப்படி இளையராஜா பாடலை வந்து நாங்கள் வந்து ஒளிபரப்பவே மாட்டோன்றாங்க. எங்க ஆபாச கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து ஒளிபரப்ப வந்து மறுக்குது, தடை செய்யுது. அந்த இளையராஜா என்ன செய்யறாருன்னா, என்னுடைய பாடல்கள்லாம் காப்பிரைட் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து சண்டை போட்டு முட்டுறாரு மோதுறாரு. எப்படி கதை மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த 45 வருஷத்துல. இதுதான் இருக்கிற விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். அவ்வளவுதான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.